ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். தென் ஒரு 4 டம்ளர் ரைஸுமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸை ஊற வச்சிடலாம். இந்த 1 kg மட்டனில் எனக்கு இந்த அளவுக்கு ஈரலுமே இருந்துச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சு அதேமாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் குக் பண்ணக்கூடிய அரிசி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். தென் இப்போ நம்ம மட்டனையுமே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். தென் இந்த மட்டனை நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு நான் இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்க போகிறேன். தென் கொஞ்சமாக இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு அண்ட் மஞ்சள் தூளுமே இதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ரைஸை குக் பண்ணுவோம். ஸோ தண்ணி அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு 3 to 4 விசில் வச்சு இதை எடுத்துக்கலாம். இந்த மட்டன் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் அண்ட் தக்காளி எடுத்திருக்கேன். ஒன் சைடு நம்மளோட மட்டனுமே பாயில் ஆகிடுச்சு. தென் இன்னொரு சைடு இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையுமே இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, அதாவது அதிகமாக எந்த ஒரு மசாலாஸும் சேர்க்காம நார்மல் டேயில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி தான். ஸோ நீங்கள் குக்கிங்கோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்லாம் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மட்டன் பாயில் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி வச்சிடலாம். தென் இந்த சைடு நம்மளோட ஆனியனுமே லைட்டாக பிங்கிஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி, அதாவது பட்டை, ஏல, கிராம்பை 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இதுவுமே ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தென் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியுமே இப்போ சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் ஆயிலோட மிக்ஸ் ஆகி நல்லா மசஞ்சு வரட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். தென் இந்த சைடு நான் இந்த மட்டன் பாயிலான தண்ணியை எடுத்து வச்சுக்க போகிறேன். மட்டனை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுலில் தான் நான் ரைஸுமே அளந்தேன். அதாவது இந்த பவுலுக்கு 1 பவுல் அளவுக்கு எனக்கு ரைஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த ரைஸுக்கு வந்து 2 அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்பேன். ஃபஸ்ட்டு அளவு நம்ம இந்த மட்டன் பாயிலான தண்ணியை தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதோட தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளியும் நல்லாவே மசஞ்சி ஒரு ஜூஸியான ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். அதாவது ரைஸ் குக் ஆகிறதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்க போகிறேன். தென் இந்த ரைஸுக்கு தேவையான இஞ்சி வெள்ளைப்பூடுமே சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம எல்லாமே மட்டனுக்கு தனியாக சேர்த்துட்டோம். இதில் நான் ரைஸுக்கு தனியாக சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்தாச்சு. தென் அதோட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தனி மிளகாய்த்தூள் தான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இதோட நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சத்தூளுமே சேர்த்துக்கலாம். நான் மட்டனில் ஆல்ரெடி சேர்த்ததுனால இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கலை. ஸோ இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாமே ஆயிலோட மிக்ஸ் ஆகிக்கட்டும்.
இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மட்டனை இதோட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட மட்டன் ஒரு 3/4 பாயில் ஆகிடுச்சு. ஒரு 1/4 மட்டும் பாயில் ஆகணும். அது இந்த ரைஸோடு சேர்த்து நம்மளுக்கு சேர்ந்து பாயில் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் மல்லி இலை அண்ட் புதினா இலையுமே இப்போ நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். தென் இப்போ நம்ம ரைஸ் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த மட்டன் பாயிலான தண்ணி ஒரு அளவு எடுத்திருக்கேன். தென் அதே பவுல்லே நான் இன்னொரு அளவு தண்ணியுமே சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னோடய கால்குலேஷன் படி நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஒரு சிம்பிளான மட்டன் பிரியாணி தான். ஸோ நீங்கள் ஒரு மாஸ்டர் லெவல் குக்கிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் குக்கிங் கற்றுட்ருக்கீங்கன்னா அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துக்கட்டும். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் டைலரிங் வீடியோஸுமே நம்ம சேனலில் போட்டுறோம். ஸோ நீங்கள் குக்கிங் அண்ட் டைலரிங் ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸை தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியில் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். தென் நம்மளோட தண்ணியுமே நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட பத்தலாம் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டனை பாயில் பண்ணதுனால நம்மளுக்கு பிரியாணி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஸோ ரைஸ் மொத்தம் ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு குக் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நம்ம அரிசியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தென் நம்ம மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ரைஸ் ஒரு 3/4 வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கீ சேர்த்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபைனலாக கீ சேர்த்துக்கும் போது ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். ஸோ நம்ம கீ சேர்த்து நல்லாவே பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். தென் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி கூடவே நான் ஒரு ஈரல் கிரேவியுமே செஞ்சுருந்தேன். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.